குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட யார் இருக்காருன்னா சக்தி இருக்காரு. சக்தி வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். என்னன்னா இன்னைக்கு ரியாக்ஷன் டர்பைனை பற்றி ஃபுல்லாக கேள்விகளை அலசி ஆராய்ஞ்சாரு. அலசி ஆராய்ஞ்சுன்னா ஒரு பல உண்மைகள் தெரிஞ்சது. அது நம்மளோட பகுதிக்கு தான் வந்திருக்காரு. ஸோ ரியாக்ஷன் டர்பைனில் என்ன டியூப் யூஸ் பண்ணுவாங்க? அவர் சொல்றாரு, சக்தி சொல்றாரு, ரியாக்ஷன் டர்பைனில் டிராஃப்ட் டியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாரு. டிராஃப்ட் டியூப் வந்து எங்க கனெக்ட் பண்ணுவீங்க? டர்பைனும் டெயில் ரேஸ். டிடி டர்பைனுக்கும் டெயில் ரேஸ்க்கு நடுவுல வந்து பண்ணுவோம். இது வந்து 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது டிராஃப்ட் டியூபோட ஃபங்க்ஷன் என்ன? Convert kinetic energy to pressure energy and to inspect the turbine. Convert kinetic energy to pressure energy சொல்றாங்க. kinetic energy னா pressure energy. pressure recovering device னு அதுக்கு ஒரு பேர் கூட இருக்கு. டிராஃப்ட் டியூபுக்கு டிராஃப்ட் டியூப் ஆர் pressure recovering device. டிராஃப்ட் டியூப் வந்து என்ன மாதிரியான பேசேஜ்னா இட் இஸ் a diverging passage. It's a diverging passage. Dive slash போட்டு diverging passage. So diffuser எப்படி இருக்கோ அது போல தான் இருக்கும். அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி பிரஷர் எனர்ஜியா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு டிராஃப்ட் டியூப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? பிரான்சிஸ் டர்பைன். அது எதுக்கு அப்படின்னா பிரான்சிஸ் டர்பைன் என்ன? மீடியம் வெட். பிரான்சிஸ்னாலே மீடியம். எதை கேட்டாலும் என்ன? என்னப்பா மீடியம் வெட், என்னப்பா மீடியம் பிரஷர், என்னப்பா மீடியம் ஸ்பீட், என்னப்பா மீடியம் பிரஷர், எல்லாமே மீடியம் மீடியம் சொன்னா யார்? பிரான்சிஸ். அவங்க கிட்ட வந்து மீடியம் தவிர வேற எதுவும் வரல. இப்போ 2023ல கேட்கப்பட்ட கேள்வி அந்த மீடியம். அப்புறம் அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்னா பிரான்சிஸ்ல இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ சொல்லுவாங்க. இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ. பிரான்சிஸ்ல நம்ம எப்படி பிட் வைப்போம் அப்படின்னா பிரான்சிஸ்ல பிட் எப்படின்னா இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோக்கு எப்படி பிட் வைக்கிறீங்க சார்? பிரான்சிஸ்ல வர ஆல் வந்து ரேடியல் இன்வர்ட்க்கு வந்து ஸோ இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ பிரான்சிஸ்ல அப்படிதான் பிட் வைக்கணும். ஸோ ஃப்ளோ ரேஷியோ எப்படி இருக்கணும்? 0.15 to 0.30. அது ரெண்டு மடங்கு 0.15 to 0.30. இந்த டிஎன்பிஎஸ்சி 2020 0.15 to 0.30ன்றது எங்க கேட்டா டிஎன்பிஎஸ்சி 2020ல கேட்டிருக்காங்க. அப்புறம் லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ரேடியல் ஃப்ளோ டர்பைன். ஸோ ரேடியல் ஃப்ளோ டர்பைனாலே வந்தானே லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் பண்ணா அப்ப டிஎன்பிஎஸ்சி 18ல கேட்டிருக்காங்க. ஸோ பிரான்சிஸ் டர்பைன் பத்தி ஒரு 4 கான்செப்ட் நச்சு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி போய் கேட்டிருக்காரு. அடுத்து கப்லான் டர்பைன். ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். கப்லான்ல பிட் பாத்தீங்கன்னா கப்லான்ல axial flow turbine. Low head with the adjustable blade. So adjustable blade. Axial flow turbine இதேதான். அப்புறம் adjustable blade. அதுக்கும் adjustable blade. அப்புறம் having less number of blades. Less number of blades. So number of blades வந்து கப்லான் வந்து less number of blades. ஏன் number of blades னு கடைசியா இருக்கனால less number of blades. The propeller turbine low head turbine with fixed blade. ஆமா, இந்த adjustable blade க்கு பதிலா அத ஃபிக்ஸ் பண்றா அவன் தான் வந்து propeller. அத ஃபிக்ஸ் adjust low head turbine with fixed blade. moving blade cannot be altered. Moving blade cannot be adjustable. இங்க moving blade வந்து can be adjustable, moving blade cannot be. அப்ப பெல்டானுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ பெல்டான் வந்து ஹை ஹெட். பெல்டான் வந்து டேன்ஜென்ஷியல் சரியா? அதான் தெரியும். ஸோ பெல்டானுக்கு இப்படி பிட்டு வச்சோம், பிரான்சிஸ்க்கு இப்படி பிட்டு வச்சோம், கப்லானுக்கு இப்படி பிட்டு வச்சோம். ஸோ எல்லாமே வந்து ரியாக்ஷன் டர்பைன் சம்மந்தப்பட்டது. ஸோ ரியாக்ஷன் டர்பைன் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த சக்தி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிப்போம்.